நேற்றுக்கு மாநாடு நடத்தினீங்கள, மாநாட்டில் என்ன சொன்னேன்? 134 தொகுதியிலையும் நான் தான் நிற்கிறேன்னு நினச்சி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நீ சொன்னேன். அப்போ திரிஷாவும் கீர்த்தி சுரேஷும் 234 நீன்னு நினச்சி ஓட்டு போடுறானுங்களா? அவனுங்களுக்கெல்லாம் கொடுத்துருவியா? அவங்களாம் பங்கு வச்சுக்குவாங்களா? எங்கே நின்றாலும் உனக்கு ஓட்டு விழுகாது. 2026 திராவிட மாடல் ஆட்சி தான் நடக்கும். என்னமோ எங்கள் முதல்வர் ஐயா மாமான்னு கூப்பிட்டியாமா? அந்த மாமா இல்லைன்னா தலைவா படம் பாண்டிச்சேரியில் ரிலீஸ் ஆகிருக்குமா? நன்றி கெட்ட நாயிடா நீ. அவர் நிரந்தர முதல்வர்ரா, நீ என்னமோ விளையாட்டு பையனாட்டு விளையாடிட்டு இருக்கிற. திமுக காரன் என்ன செய்வான் தெரியுமா? எதிரியாக வந்தவனெல்லாம் நக்க விட்டுருவான். அதனால் அடங்கிடு. எங்கள் ஐயாவை பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு. பொண்டாட்டியை வச்சு பொழைக்காமல் கூத்தியா வீட்டில் பொழைக்கிற உனக்கே இவ்வளோ வதப்பு இருந்துச்சுன்னா, நாங்கள்லாம் நியாயமான முறையில் குடும்பம் நடத்திட்டு பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு கொடுத்து எங்கள் ஐயா இருக்கிறாரு. இங்கே நீ சொல்லு, உன் பொண்டாட்டி கூட நீ பொழைக்கிறேன்ட்டு அடுத்தவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நடக்கிற தற்குறி நீங்கள். அதனால் தற்குறியே அடங்கி நட. ரிவீட் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இனி ஒவ்வொன்றா தாக்குறோம் பார், பொறுத்திருந்து பார்.